வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல். திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயில், அதுக்கு பக்கத்துலேயே பீச் ஓரமாக இருக்கக்கூடியது தான் இந்த அமளி அன்னை ஆலயம், கிறிஸ்தவ ஆலயம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, போய் பார்க்கலாம். திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த சைடில் போயிருக்கிறது. வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் பீச்சில் இருந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஏர்லி மார்னிங்கு 6 o'clock. அருமையான ஒரு மீனவ கிராமம், அமளி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவ கிராமத்திலேருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இங்கே ஒரு சர்ச்சு, ஒரு அருமையான ஒரு சர்ச் ஒன்று, அமளி நகர் சர்ச் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நீங்கள் அந்த பின்புறத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ வெரி நைஸ் மார்னிங், ஏர்லி மார்னிங்கு. சூப்பராக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த அமளி அன்னை ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்ததாகவும், இடி மின்னல் கடல் சீற்றம் இதிலிருந்தெல்லாம் அமளி அன்னை வந்து மீனவர்களை காப்பாற்றியதாகவும், அதன் நினைவாக தான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும் ஊர் மக்கள் எல்லாம், கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை வந்து எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ ஆலயத்தினுடைய முன்புறத்திலே வந்து பார்த்திங்கன்னா மீன் ஏலம் விடக்கூடிய பகுதிகள்லாம் இருக்குதுங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நடந்து போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில், சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்குதுங்க. இது வந்து ஏர்லி மார்னிங் 5:30 அந்த மாதிரி நேரத்தில் வந்து எடுக்கப்பட்ட வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறமேலு பகல் பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எடுத்துருக்குறோம். ஸோ அடுத்த இதில் வந்து அதை வந்து வியூவர்ஸ்க்காக அப்டேட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் மை டியர் வியூவர்ஸ். எல்லாத்துக்கும் ஷேர் போட்டுங்க. நீங்களும் லீவு காலங்களில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான பகுதிகளெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், என்ஜாய் பண்ணலாங்க. இந்த ஹியூமன் பீயிங் பிறந்ததே அதுக்கு தான், என்ஜாய்மெண்ட்டுக்காக தான். வாழ்க வளமுடன்.